Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIT ரிசர்வேஷன் டீடைல்டு அனாலிசிஸ் தான் my dear students இப்போ பார்க்க போறோம். ஸோ NIT திருச்சி, சவுத் இந்தியன் NITs எல்லாமே ரேங்க் வைஸா எப்படி செக்ரிகேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீடைல்டாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க my dear students. குறிப்பா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு காலேஜ்னா NIT திருச்சி. ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே NIT திருச்சி அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா NIT திருச்சி தான் டாப் NIT மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இருக்கிற 32 NITஸ்ல NIT திருச்சி தான் இருக்கிறதுலே டாப் நாச். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது NIT திருச்சி. அதனால இருக்கிற எல்லா டாப்பர்ஸுமே அதாச்சும் பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் எல்லாருமே சூஸ் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIT திருச்சி. ஹோம் ஸ்டேட் கோட்டா இருந்துமே நமக்கு வந்து காம்படிஷன் அவ்வளோ ஹெவியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்கு, 50% இருக்கு, அதனால நான் கொஞ்சம் கேஷுவலாக இருந்துடலாம் அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாடு பேரண்ட்ஸ்க்கே பொதுவாக இருக்கிற ஒரு பயம் என்னதுன்னா நம்ம பசங்களை பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப தூரம் அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அதாச்சும் சவுத் இந்தியா வரைக்கும் ஓகே சார், நார்த் இந்தியா வேண்டாம் தான் போன வருஷம் நான் வந்து ஜோசா கவுன்சிலிங் பண்ணப்ப நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம் இந்த வருஷமே. அதனால எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறது NIT திருச்சி. அதனால NIT திருச்சிக்கு எப்பொழுதுமே காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் வருஷம் ரேங்க் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இப்போ எழுதுகிற ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே முடிஞ்ச அளவு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. நிறைய கீவேர்ட்ஸ்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கீ ஃபார்முலாஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஐடென்டிட்டிஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க. பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ணாதான் ரேங்க் நல்ல ரேங்க் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல ரேங்க் வந்தாதான் நமக்கு NIT திருச்சி இல்லைனா சவுத் இந்தியன் NITs ஆச்சு கிடைக்கும். இல்லைனா வந்துட்டு நார்த் அந்த மாதிரி வந்துட்டு இல்லைன்னா நீங்கள் IIITs, GFTIs அந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் NITs மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் டோட்டலாக 32 NITs இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கு. இதில் டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். டயர் 1னா என்ன, டயர் 2னா என்ன, டயர் 3னா என்ன, ஏன் சில காலேஜஸ் வந்து நம்ம டயர் 1 அதாச்சும் ஓரளவு நல்ல காலேஜஸ்ன்னு சொல்கிறோம், ஏன் ஒரு சில காலேஜஸ் டயர் 3. இது எல்லாமே நேஷனல் இன்ஸ்டியூட் தானே சார், எல்லாமே NIT தானே, எல்லாமே சூப்பர் தானே, அப்படி ஏன் சார் இந்த மாதிரி NITஸ்னாலே சூப்பர் தானே சார், அதை ஏன் சார் டயர் 1, டயர் 2, டயர் 3 இப்படிலாம் ஏன் பிரிக்கிறாங்கக்கான ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்காக தான் அந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ பார்க்கலனா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓ, இதனால தான் இதை வந்து டயர் 1ன்னு சொல்றாங்களா, இதனால தான் இதை டயர் 3ன்னு சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிடும். கீழே டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் நான் லிங்க் தரேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ டயர் 1ல பார்த்தீங்கன்னா நம்மளோட NIT திருச்சிராப்பள்ளி வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் NIT சுரத்கல் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கு, மங்களூர் பக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் நான் வந்து ஜோசா கவுன்சிலிங் ஒரு பையனுக்கு பர்சனலாக பண்ணேன். அந்த பையன் இப்போ NIT சுரத்கல் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறான். அந்த காலேஜ் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர் ரியலா. அந்த மங்களூர் சைடே வந்து அதாச்சும் கர்நாடகாவோட கோஸ்டல் ரீஜன், அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரியாவே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சைடு இருக்க ஊர்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கிரீனிஷா ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக அதில் NIT சுரத்கல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா JEE அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணுங்க. மேபி நீங்கள் JEE அட்வான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மங்களூர் சைட் போய் NIT சுரத்கல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் NIT வராங்கல் ஆந்திர பிரதேஷில் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரூர்கலா, அதுக்கப்புறம் NIT கேலிக்கட்டுமே நமக்கு வந்து டயர் 1 NITs தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவுமே நீங்கள் வந்து லிஸ்ட்டில் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். நீங்கள் ஓரளவு 98-99% எடுத்திருக்கீங்கன்னா நமக்கு டயர் 1ல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 99க்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாப் பிரான்ச்சஸை எய்ம் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயர் 2 NITs, அப்புறம் டயர் 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டயர் 3ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எந்த NITs இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் NITs எல்லாமே டயர் 3ல வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக வந்துட்டு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே லோவாக சொல்ல, எல்லாமே சூப்பராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் போகிறதுக்கான ட்ராவல்
மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து பங்களாதேஷை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ஃப்ளைட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெயின் ரூட் வந்து ப்ராப்பராக இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ஃப்ளைட்டுங்கிறனாலே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் என்ஐடிஸை சூஸே பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் டாப் கம்பெனிஸும் வந்துட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு யூனிவர்சிட்டிக்கோ ஒரு காலேஜுக்கோ வரமாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வருவாங்க, நிறைய நல்ல நல்ல கம்பெனிஸ்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப டாப்பில் இருக்க அமேசான் பிளேஸ்மெண்ட் லெவலில் நம்ம கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ உங்களோட எய்ம் ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு இந்த காலேஜஸ்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்ப யோசிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம என்ஐடிஸை ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்ட்டு இதை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரிபிள் ஐடிஸ் ஜிஎஃப்டிஸ் வைக்கிறோன்னா மேபி கிடைச்சிடலாம். நம்ம ரேங்க் ஓரளவு நல்ல ரேங்க் எடுத்திருந்தோம்னா கிடைச்சிருச்சுன்னா அதோட லாக் ஆகிடும். அதுக்கு கீழே போகவே போகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஜோசா கவுன்சிலிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், அப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ஐடி அகர்டலா, ஸ்ரீநகர் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுவுமே யோசிச்சுக்கோங்க. அப்பப்போ பிரச்சனை நடக்கும். அதுக்கப்புறம் சிக்கிம், அங்கே இருக்கிற கல்ச்சருமே வந்துட்டு ரொம்ப நல்ல கல்ச்சர் தான். ஆனால் கொஞ்சம் வந்து சைனீஸ் கல்ச்சர் மிக்ஸ் ஆகி இருக்கும். அதனால அவங்க ஃபுட்டுமே மாறும். அதனால நீங்கள் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஐடி புதுச்சேரி. என்ன சார் என்ஐடி புதுச்சேரியுமே வந்துட்டு நம்ம டயர் 3 தானா அப்படின்னா ஆமாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு வழி இல்லை. ஆமாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா என்ஐடி புதுச்சேரியுமே ஒரு நியூ என்ஐடி தான். அதனால் ஸ்டில் அவங்க வந்து டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஐடி புதுச்சேரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கலாம் என்ன சார் என்ஐடி புதுச்சேரி வந்துட்டு டயர் 3 சார் அப்படின்ட்டு. ஆமாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் வந்து அவங்க அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸில் தான் இருக்காங்க. அதனால் டயர் 3ல இருக்காங்க. உங்களுக்கு வந்து டாப் பிரான்ச் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ஐடி புதுச்சேரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இது குறிப்பாக என்ஐடி புதுச்சேரி யாருக்கு ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி காரைக்கால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 பெனிஃபிட். அவங்களுக்கு தான் வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சொல்லப்போனால் உங்களோட ரேங்கிங் ஓரளவு பின்னாடி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், லோ ரேங்க் நோ வரிஸ் அப்படின்ட்டு. அந்த வீடியோவில் நான் குறிப்பாக சொல்லியிருந்தது புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், காரைக்கால் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அங்கே தங்கியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அங்கே ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தாலே போதும். உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ஐடிஸில் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் போயிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ஐடி திருச்சி வந்துட்டு அதர் ஸ்டேட்டில் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அதர் ஸ்டேட்டுங்கிறப்ப அந்த 50% கோட்டாலாம் இருக்காது. நீங்கள் ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் என்ஐடிஸ். எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ஐடியோட ரிசர்வேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்டேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே சொன்னேன் 50%, அதர் ஸ்டேட் 50%. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 80 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 40 சீட்ஸ் வந்து நமக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ஐடி திருச்சி நம்ம சூஸ் பண்ணோம்னா இதே மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டுக்குமே கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குமே அந்தந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். புதுச்சேரி எங்கே இருந்தாலுமே. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ஐடிஸில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் இருக்குது. வேறு ட்ரிபிள் ஐடிஸ்லையோ ஜிஎஃப்டிஸ்லையோ ஐஐடிஸ்லையோ எதுலையுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டா. ஓகே, அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு வந்து ரிசர்வேஷனே கிடையாது. ரிசர்வேஷன் எல்லாம் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற மிச்ச சீட்டு தான் வந்துட்டு ஜென்ரலுக்கு வரும். அதனால ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறேனே தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப உயிரை கொடுத்து படிக்கணும். ரொம்ப ஹெவி ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஓகே, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் வந்து 10% உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக 10% சீட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ வந்து இப்போ ஒரு 80 பேர் இருக்காங்கன்னா ஒரு 8 சீட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்குமே காம்படிஷன் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஜென்ரலில் இடபிள்யூஎஸ், அதனால் நீங்களுமே முடிஞ்சாலும் முன்னாடி வாங்க. அதே மாதிரி வந்து பிடபிள்யூடி கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே ஓரளவு ஹார்ட் ஒர்க் போட்டுருங்க. என்ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசர்வேஷன் வந்துட்டு அப்படியே கம்மியாயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காம்படிஷன் ஹெவி ஆகிடும். உங்களுக்குன்னு வந்து தனி ரிசர்வேஷன் கிடையாது. அதாச்சும் பிடபிள்யூடி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 5% இன் ஈச் ஆஃப் த அபோவ் கேட்டகரி, அதாவது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலில் 5%, ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு ரிசர்வேஷனே கிடையாது. எவ்வளோ சீட் ரிமைனிங் வருதோ அதில் 5% பிடபிள்யூடி கேட்டகரிக்குன்னு ஒதுக்குவாங்க. அப்படி பார்த்தோம்னா 5%ங்கிறப்ப
ஒரு சீட் இல்லை 2 சீட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்களுமே ஹார்ட் ஒர்க் ஹெவியாக போட்டு தான் ஆகணும். அப்போனா தான் உங்களுக்கு என்ஐடிஸில் பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு போக முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமி லேயர் 27% தருவாங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி 15%, எஸ்டி கேட்டகரிக்கு 7.5%. எஸ்டி கேட்டகரியுமே இப்போ நிறைய பேர் வந்து போன வருஷம் கொஞ்சம் ரேங்கிங் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் ஆச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால எஸ்டி கேட்டகரியுமே ரொம்ப வந்து கேஷுவலாக இருக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற பர்சன்டேஜும் கம்மி தான். அஸ் வெல் அஸ் திடீர்னு வந்து உங்களோட பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, இப்போ எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா காம்படிஷன் வேற மாதிரி மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் வருஷம் இது வந்துட்டு ஒரு கேம் மாதிரி தான். நமக்கு வந்து கம்ப்ளீட் டேட்டாவும் இருக்காது. அப்படியே நம்ம ஒரு அசம்ஷனில் ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணல அப்படின்னா நம்ம தகுதியாக இருந்துமே காலேஜ் கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஜெண்டர் ஃபீமேல் ஒன்லி கேட்டகரி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 20%. இது வந்துட்டு ஸ்டேட் வைஸ் மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் மினிமம் வந்து 20%, 10% வந்து சீட் வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க. இது வந்து என்ஐடிஸில் மட்டும் இல்லை, ஐஐடிஸ் எல்லா இடத்துலையுமே ஃபீமேல் ஒன்லி கேட்டகரிக்காகவே தனி அலாட்மெண்ட் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து டயர் 1 நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாமே நான் வந்துட்டு ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்லேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் வந்துட்டு எதுவுமே நானாக வந்துட்டு டைப் பண்ணதோ நானாக கொடுத்ததோ கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்களுமே ரேங்க் செக் பண்ணுறீங்க, அதாவது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிசல்ட்டில் உங்களுக்கு வந்து ரேங்க் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ரேங்க்குக்கு இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேட்டகரி வைஸ் ரேங்க் தான், அதாச்சும் உங்கள்கிட்ட இருக்க அந்த கேட்டகரி வைஸ் ரேங்க்னே கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்டகரி ரேங்க் தான் ஜோசா கவுன்சிலிங்க்கு பார்ப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிசாப் கவுன்சிலிங் தான் வந்துட்டு அவங்க வந்து ஆல் இண்டியா ரேங்க் எடுத்துப்பாங்க, அதாச்சும் ஜென்ரல் ரேங்க் எடுத்துப்பாங்க. உங்களுக்குமே ஆல் இண்டியா ரேங்க் கேட்டகரி ரேங்க் இருக்கும். ஜோசா கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டகரி ரேங்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க் ஹோம் ஸ்டேட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் போன வருஷம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2025 நான் சொல்கிறேன் 559க்கு ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் 4569 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஓப்பன் கேட்டகரி ஹோம் ஸ்டேட்டுக்கு. அப்போ நினச்சிக்கோங்க எவ்வளோ காம்படிஷன் ஹையாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன் சார் 559 ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஐஐடிஸ் போயிருக்கலாம், இல்லை நீட் ஆஸ்பிரன்ஸ் இருந்தால் அவங்க வந்துட்டு மெடிக்கலுக்கு போயிருக்கலாம். அதுக்கு மாதிரி நிறைய பேர் வந்துட்டு செக்ரிகேட் ஆகி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, அதாச்சும் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 559, க்ளோசிங் ரேங்க் வந்து 4569 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ஜென்ரல் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தரவாக இருங்க, ரொம்ப நல்ல எக்ஸாமாக பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 4 years பேச்சுலர் டெக்னாலஜி ஹோம் ஸ்டேட் ஓப்பன் ஃபீமேல் ஒன்லி. நான் ஒரு கேட்டகரி காமிச்சேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு 8000 வரைக்கும் க்ளோசிங் ரேங்க் போயிருக்கு. ஸோ கேர்ள்ஸ் அஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ, நீங்கள் எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் விட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிவிலேஜ், இதெல்லாம் வந்து உங்களுக்கான ரைட்ஸ், நீங்கள் வந்து தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹோம் ஸ்டேட் ஓப்பன் பிடபிள்யூடி கேட்டகரி 250 முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு சீட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. அடுத்து பிடபிள்யூடி ஃபீமேல் ஒன்லி, அதாச்சும் 2 ஸ்டூடெண்ட் தான், மேபி பையனா பொண்ணான்னு தெரில, ஜெண்டர் நியூட்ரல் தான், யார் வேணாலும் இருக்கலாம். 250, 251 2 பேருக்கு மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓப்பன் கேட்டகரியில் கிடைச்சிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேறு யார் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். அடுத்து வந்துட்டு ஹோம் ஸ்டேட் இடபிள்யூஎஸ், இதில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்துட்டு பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வரல. இதுவே இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1085 ஸ்டார்ட் ஆகி 4720. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு தான் இடபிள்யூஎஸ் கேட்டகரியிலேருந்து செலக்ட் ஆகிருக்காங்க 4950 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி என்ஐடி திருச்சி ஓபிசி நான் கிரிமி லேயர் 1000 ஓப்பனிங் ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், க்ளோசிங் ரேங்க் 1631 முடிஞ்சிருச்சு. பாருங்க, ஜென்ரலை விட ஓபிசி கேட்டகரி ரேங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேட்டகரி ரேங்க்ல 1631. ஓகே, இது வந்துட்டு கேட்டகரி ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க கூட ஜென்ரலுங்கிறனால ஆல் இண்டியா ரேங்க்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்டகரி ரேங்க் தான், ஏன்னா ஓபிசின்னு கொடுத்துட்டாங்க. 1000 ஆரம்பிச்சு 1631 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 2000 ரேங்க் எடுத்துட்டேன் சார், எப்படி எனக்கு சிஎஸ்சி கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தீங்கன்னா
கிடைக்குமான்னு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான இன்ஸ்டியூட்டில் பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைனா பெஸ்ட்டான இன்ஸ்டியூட் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும், கொஞ்சம் பின்னாடி இருக்க Tier 3 கொஞ்சம் லோவர் பிரான்ச்சஸ் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஹோம் ஸ்டேட் OBC ஃபீமேல் ஒன்லி கேட்டகரியில் 1918 ஆரம்பிச்சு 2301 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபீமேல் ஒன்லிக்குமே காம்படிஷன் ஹெவியாக இருந்திருக்கு. அதே மாதிரி SC கேட்டகரி 358 ஆரம்பிச்சு 1000 முடிஞ்சிருச்சு. ஸோ SC கேட்டகரியில் இருக்கீங்கனாலுமே கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து SC கேட்டகரியிலேருந்து ஒரு PWD கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ 46 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதனால தான் சொன்னேன் SC கேட்டகரி 46 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு PWD கேட்டகரியில் இருக்கீங்கனாலுமே நீங்கள் ஒரு சில PWD கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நாங்கள் கொஞ்சம் மார்க் எடுத்தாலே பாஸ், கண்டிப்பாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பாஸ். ஆனால் உங்களுக்கு டாப் NITs வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கனாலே போதும், நீங்கள் ஈஸியாக தட்டி தூக்கிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ST கேட்டகரி 805 ஆரம்பிச்சு 1781 இது எல்லாமே வந்து CSE மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்கும். அதுவே அதர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம்னா 659 ஆரம்பிச்சிது. இதுவே காமிக்கிறேன். ஹோம் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 559 வந்து ஓப்பன் ஆச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 659 தான் ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்காக தான் சொன்னேன் ஹோம் ஸ்டேட்லையுமே காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். அதர் ஸ்டேட்டில் கூட 659 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அதுவே ஹோம் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 559 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் ஹோம் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு எல்லாருக்குமே NIT திருச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு NIT திருச்சி தான் வேணும்னா நீங்கள் நிறைய மார்க் ரேங்க் வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதே மாதிரி தான் மற்ற எல்லா கேட்டகரியுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்ட்டு. கூகுள் ஜோசா கவுன்சிலிங். ஸோ இந்த வெப்சைட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வெப்சைட். ஸோ நீங்களுமே செக் பண்ணுறீங்கன்னா ரேண்டமாக கூகுளில் சர்ச் பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற யூடியூபர்ஸ் அவங்களா போட்ட டேபிளையும் நீங்கள் வந்து பார்க்காதீங்க. டைரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. ஓகே, நீங்கள் எப்போ ரேங்க் செக் பண்ணாலுமே இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு E-Services கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2025 2024 2 வருஷத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் 2025 கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் நம்பர் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதனால் 6 ரவுண்ட்ஸ்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டியூட் டைப்பில் வந்து நம்ம NITs வேணா NITஸ்னு கொடுக்கலாம், IITs வேணா IITஸ்னு கொடுக்கலாம், இல்லை IIITs எது வேணுமோ நம்ம கொடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் IITன்னு தரேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் நேம் இதில் வந்து வாங்க நம்ம மெட்ராஸ். அதுக்கப்புறம் அகாடமிக் ப்ரோக்ராம் ஆல்னு கொடுத்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து கேட்டகரி இதுவுமே ஆல்னு கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ ஸ்பெசிஃபிக் கேட்டகரி அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க். இது வந்துட்டு அஃபிஷியல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த டேட்டா பார்த்தா நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணுமே தவிர நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு வீடியோ பார்த்தோ ரேண்டமாக கூகுளில் சர்ச் பண்ணியோ தயவு செஞ்சு அதை தவறு மட்டும் பண்ணிடாதீங்க. அது வந்து உங்கள் லைஃப்க்கே ஒரு பேக் ஃபயராக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருப்பாங்க, சார் எனக்கு கிடைக்காது சார், எனக்கு வராது சார், எனக்கு போகாது சார் அப்படின்ட்டு ரொம்ப பயந்துருவாங்க. நான் கூகுளில் கேட்டேன் சார், நான் ChatGPT கேட்டேன் சார் அப்படின்ட்டு. எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ChatGPT எல்லாமே வந்துட்டு சொல்லும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது எல்லாமே இருக்கிற வெப்சைட்டை கொஞ்சம் மேலோட்டமாக தான் பார்க்குமே தவிர இவ்வளோ டீப்பாக வந்து அதை வந்து செக் பண்ணுதானா செக் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை செக் பண்ண அதாச்சும் நீங்கள் ஒன்ஸ் ChatGPT கேட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அதுக்கிட்டே எந்தெந்த லிங்க்லாம் நீ செக் பண்ணி சொன்னேன்னு கேட்டு பாருங்கள். எல்லாமே தேர்ட் பார்ட்டி லிங்க்ஸாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே அப் டு டேட்டில் இருக்கா இல்லைனா அவுட் டேட்டடாக எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வாங்க. இங்கே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆடுமே இருக்காது. ஏன்னா இது வந்து ரன் பண்ணுறது கவர்மெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க ரன் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆடுமே இருக்காது. இந்த இடத்துல வந்து தான் நீங்கள் வந்து ரேங்க் செக் பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ அந்த வெப்சைட்ல இருந்தா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேட்டா எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ஐடி கர்நாடகா சூரத்கல். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஹோம் ஸ்டேட் தேவையே இல்லை, அதர் ஸ்டேட்டே பார்த்துக்கலாம். மேபி பெங்களூர்ல நிறைய தமிழர்கள் இருக்கீங்க, நீங்க யாராவது பெங்களூர் கர்நாடகா சைட் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹோம் ஸ்டேட்டை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றவங்க எல்லாருமே தமிழ்நாடு, மற்றவங்க எல்லாருமே அதர் ஸ்டேட் தான். ஸோ அதர் ஸ்டேட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1191ல ஆரம்பிச்சு 1827 அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லெஸ் தென் 2000 ரேங்கிங் தான். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அந்த அளவுக்கு கிரேஸ் எப்பொழுதுமே இப்போ வரைக்குமே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு டாப் பிரான்ச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிஎஸ்சிங்கிறது சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ரொம்ப, அது வந்து இப்போ வரைக்குமே அதுக்கான அந்த கிரேஸ் குறையவே இல்லை, அதுக்கான அந்த வேல்யூமே குறையவே இல்லை. அதனால தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுங்கிற அந்த எய்ம் இருந்துச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து நல்ல ரேங்க் வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி IIITs GFTIs அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் சார், நான் படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் சார் படித்தா NIT தான் சார், ஒரு சில பேர் சார் படித்தா ஏதோ ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சார், ப்ரைவேட்டுக்கு மட்டும் போகவே கூடாது சார், அந்த மாதிரியான ஐடியாவோட நிறைய பேர் இருப்பீங்க. அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே சொன்னேன், உங்கள் எல்லாருக்குமே போர்டு மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் 75 வாங்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெயியில் நீங்கள் 99 வாங்கியிருந்தாலுமே அந்த ஜெஇ மார்க் யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வராங்க, இதுவுமே நான் அந்த டீட்டெயில்ஸ்லேருந்து தான் எடுத்தேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேலிக்கட் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்து எந்த காலேஜ் வேணுமோ நான் எப்படி ஏற்கனவே காமிச்சனோ ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்டில் போயிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச NITs IIITs எல்லா டீட்டெயில்ஸுமே ஈஸியாக கிடச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் வேறு உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணுனாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல் டைம் யூடியூப் தான். முன்னாடி வேலையை பார்த்துக்கிட்டு பார்ட் டைமாக பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஃபுல் டைம் யூடியூபுக்கு வந்துட்டேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எது வேணாலுமே எப்போ வேணாலுமே எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். மோஸ்ட்லி நான் அட்டன் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.